ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கேரளாவில் ஓணம் பண்டிகை களைகட்டிய நிலையில் அங்கு 826 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 776 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகைக்கு 826 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆகியுள்ளது. இந்த ஆண்டு கூடுதலாக 50 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. இதேபோல் ஓணத்திற்கு முதல் நாளான உத்திராட நாளில் கடந்த ஆண்டில் 126 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டில் 137 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட கூடுதலாக 11 கோடி ரூபாய் மது விற்பனை ஆகும். குறிப்பாக மாநிலத்திலேயே கொல்லம் மாவட்டம் கருணாகப்பள்ளி பகுதியில் உள்ள அரசின் சில்லறை மது விற்பனை கடையில் மட்டும் 1,46 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் டெல்டா விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டெல்டா பாசனத்திற்காக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு முறை பாசம் வைத்து நீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் கல்லணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் காரணத்தால் முறைப்பாசனம் முறை கைவிடப்பட்டு தற்போது கூடுதலாக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் காவிரியில் வினாடிக்கு 8000 கன அடியும், வெண்ணாற்றில் வினாடிக்கு 9008 கன அடியும், கல்லணை கால்வாயில் வினாடிக்கு 3514 கன அடியும், கொள்ளிடத்தில் 2531 கன அடி நீரும் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் முழு கொள்ளளவில் நீர் கரைபுரண்டு ஓடுவதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.